வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரூப் 1ல் கேட்கப்பட்ட இயற்பியல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 98ல் கேட்டது ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ள நிறைய இயர்ஸில் வந்ததையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 வெவ்வேறு அலை நீளங்கள் கொண்ட மின்காந்த அலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது எக்ஸ் கதிர்கள், மைக்ரோ அலைகள், புற ஊதா, அகச்சிவப்பு. அவைகளின் அலை நீளங்களை இறங்கு வரிசையில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பி தான். நான் ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு, புற ஊதா, எக்ஸ் கதிர்கள். ஸோ ஆன்சர் வந்து பி தான் சரி. அடுத்து பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு முறைப்படி விடையை தேர்ந்தெடுக்க. 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. கோனியோமீட்டர், ஹிப்சாமீட்டர், மேனோமீட்டர், பைக்னோமீட்டர். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திரவங்களின் கொதிநிலையை அளவிடும் கருவி, ஒரு வாயுவின் அழுத்தத்தை அளவிடும் கருவி, திரவங்களின் அடர்த்தியை அளவிடும் கருவி, கோணங்களை அளவிடும் கருவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. 4, 1, 2, 3. கோனியோமீட்டர் கோணங்களை அளவிடும் கருவி, ஹிப்சோமீட்டர் திரவங்களின் கொதிநிலையை அளவிடும் கருவி, மேனோமீட்டர் ஒரு வாயுவின் அழுத்தத்தை அளவிடும் கருவி, பைக்னோமீட்டர் திரவங்களின் அடர்த்தியை அளவிடும் கருவி. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் சரி. அடுத்து அணுகுண்டு பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. உட்கரு உருவாதல், உட்கரு பிளத்தல், வேதிவினை, மேற்கூறிய எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து உட்கரு பிளத்தல் தான், உருவாதல் இல்லை. அடுத்து பின் வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். குவார்க்குகள் ஒரு வகை படிவம், வெள்ளிக்கோள் இரவு வானில் உள்ள ஒளிமிக்க கோள், நியூக்ளியான் புரோட்டானும் எலக்ட்ரானும், மேஜர் ஒரு ஆற்றல் மிக்க வெப்ப மூலம். ஆன்சர் வந்து பி தான் சரி. சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னா வெள்ளிக்கோள் இரவு வானில் உள்ள ஒளிமிக்க கோள். அடுத்து ஒரு அலை ஓரிடத்திலிருந்து வேறு ஒரு இடம் செல்லும் பொழுது அது எடுத்து செல்வது என்னத்தன்னு கேட்குறாங்க. பொருளா, ஆற்றல், நிறை, ஒன்றுமில்லை. ஆன்சர் வந்து பி ஆற்றல். அடுத்து பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு முறைப்படி விடையை தேர்ந்தெடுக்க. 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வாய்க்கோள், புதன்கோள், புளூட்டோக்கோள், சனிக்கோள். இது வந்து அது என்னென்ன பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதனை சுற்றி எடுப்பான வளையங்கள் கொண்ட ஒரு கோள், சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள கோள், சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் சிவப்பு கோள். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கோள் அப்படின்னா சிவப்பு கோள், புதன்கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், புளூட்டோ சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள கோள், சனிக்கோள் அப்படின்னா அதனை சுற்றி எடுப்பான வளையங்கள் கொண்ட ஒரு கோள். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து இப்போ பார்க்குறது நம்ம 97ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு. ஒரு 100 வாட் மின்சார விளக்கு 1 அலகு மின்சார ஆற்றல் நுகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 மணி, ஒரு நாள் 10 மணி, 60 மணி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் 10 மணி. சூரிய மண்டலம் எந்த நட்சத்திர குடும்பத்தை சார்ந்தது? பால்வீதி மண்டலம். இதெல்லாம் கிடையாது. சூரிய மண்டலம் வந்து பால்வீதி மண்டல குடும்பத்தை சார்ந்தது. மற்றது என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்ட்ரோமெடா நெபுலா, ரேடியோ கேலக்சி, மெகலானிக் மேகம். ஸோ ஆன்சர் வந்து பி தான் சரி. அடுத்து மின்சார விளக்கில் நைட்ரஜன் அல்லது ஆர்கான் குறைந்த அழுத்தத்தில் குறைந்த அளவு எதற்காக செலுத்தப்படுகிறது? சூடான இலையை குளிர வைப்பதற்காக, வாயுமண்டல அழுத்தத்தை தாங்குவதற்காக, இழை ஆவியாகாமல் தடுப்பதற்காக, இழையின் பிரகாசத்தை அதிகப்படுத்துவதற்காக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், இழை ஆவியாகாமல் தடுப்பதற்காக. செயற்கைக்கோளை பூமியில் இருந்து எதை பயன்படுத்தி மிகவும் துல்லியமாக வழிகாட்ட முடியும்? டாப்ளர் விளைவு. ஏ தான் கரெக்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.